நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா மலை துளி போல தாங்க நம்ம மல்லியோட கண்ணீரும் வந்தா ஒரே அடியா அப்படியே சும்மா வந்து கொட்டி எடுத்துட்டு வெள்ளம் அப்படியே சுனாமி மாதிரி ஒரு பக்கம் அடிச்சு தீர்த்துட்டு போயிடும். அந்த மாதிரி தான் இப்பயும் வந்திருக்கு. அதே சமயத்துல மறுபக்கம் வெண்பா இருக்காங்களா, அவங்கதுன்னு ஒரு பக்கம் அழுதுகிட்டே இருக்காங்க. எந்த நேரம் பார்த்தாலும் சரி போயிட்டு அவங்கள பார்க்கலாம்னு சொல்லிட்டு அங்க போனா அந்த இடத்துல கேடு கெட்ட கேரக்டர் அந்த ரஞ்சிதமா மறுபக்கம் ரஞ்சிதத்தோட பாட்டி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துன்னு நம்ம மல்லியை பார்க்கூடா, மல்லியை ரொம்பவே அவதூறா பேசி அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி துக்கப்படுத்தி துயரப்படுத்தி அந்த இடத்துல அனுப்பிச்சுறாங்க. எவ்வளவுதான் நீங்க படுத்தினாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, எனக்கு என் பொண்ணை பார்க்கணும்னு சொல்லிட்டு வெண்பா வெண்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. உடனே பார்க்கணுமே அந்த தருணத்துல திடீர்னு வெண்பா முடிச்சுன்னு இருக்காங்க. அவங்க அப்பா பார்த்தா இது கீழே மல்லி கூப்பிடுற மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு சொல்ல அப்படியே துணி எடுத்து போட்டு ஓடி போய் பார்க்குறாங்க மொட்டை மாடிலேருந்து. அப்புறம் பார்த்தா மல்லியம்மா அப்படின்னு சொல்லிட்டு கீழே எகிரி குச்சி ஓடி வரான். ஓடி வந்து கட்டி பிடிச்சோன்னு ஒரு பக்கம் மல்லியம்மா ஏமா என்னை விட்டு போனீங்க, உங்களுக்கு பிடிக்காதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஆனந்த கண்ணீரில் ஒரு பக்கம் அந்த வீடே நனைஞ்சு போயிட்டு இருக்குங்க. இந்த மாதிரி சமயத்தில் கரெக்டாக ரெண்டு பேருக்கு மட்டும் குழுவில் நடுங்கிறாங்க. அப்படியே வயிற்றுல வாய பார்த்துன்னு நின்று இருக்காங்க. யாரான்னு உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு, வேற யாரு ரஞ்சனமும் அந்த கேள்வியும் தாங்க. இவங்க ரெண்டு பேரும் என்னதான் பண்ணாலும் ஏதான் பண்ணாலும் அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. நாம ஒன்று நம்ம வேலை உண்டுன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம போயிட்டு வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். சரி, இப்படியெல்லாம் ஒரு தருணம் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, கரெக்டாக எல்லாமே ஒரு பக்கம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு நினைக்கிற இந்த செகண்ட்ல எல்லாமே முடியல. இதுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டை இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீன் நடக்குதுங்க. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம தலைவன் விஜய் உடனே ஓடி வந்து இதுக்கு மேலே மல்லி உன்னை விட போகிறதில்ல, நீ இனிமேல் அந்த வீட்டிலே இரு, உனக்கு எல்லா உரிமையும் உண்டு, நீ என்னோட மனைவி அப்படின்னு சொல்லிட்டு ஊர் அறிய உலக அறிய எல்லார் முழுவதும் கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்களிக்கிறாரு. உடனே இது எல்லாமே நேரம் எல்லாமே கடந்து போச்சு, இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட சொல்ல, என்ன மல்லி ஏன் என் மேலே கோவமா, நான் பண்ணது தப்புலான்னு சொல்ல, எந்த பொண்ணாலும் நான் பண்ணதுக்கு கோவப்படுறது ரைட்டு தான், நான் காலில் கடை விழுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கம் கேட்க, இல்லைங்க எல்லாமே கைமீறி போயிடுச்சு, எங்கள் அண்ணன் எனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காரு, நிச்சயதார்த்தத்துக்கு இன்னைக்கு நாளைக்கு தான், என்னால் தாங்க முடியல, அதனால தான் நானே ஓடி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பல கதை ஒரு பக்கம் விட்டுன்னு இருக்காங்க. இதெல்லாம் கேட்கும் போது ஒரு பக்கம் நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் ஒரு பக்கம் டென்ஷனாகவும் போயின்னு இருக்குது. பாப்போம் இன்னும் என்னென்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாமே பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. இது சுவாரஸ்யமான விஷயமா இருக்குமா இல்லை ஒரே அடியாக சோழியை முடிக்கிற மாதிரி விஷயமா இருக்குன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. சரி, இப்படியெல்லாம் ஒரு தருணம் போயின்னு இருக்குது. அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம விஜய் இருக்காரில் போயிட்டு நான் அண்ணன்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. போயிட்டு பேசுவாரா, எல்லாமே நல்லபடியாக நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. பாப்போம் இன்னும் என்னென்ன நடக்க போகுது எது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையான ஒரு விஷயத்தோட போயின்னு இருக்கும். சரி, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம தலைவர் விஜய் போய் அவன் அண்ணன் கிட்ட பேச, அவன் அண்ணன் தான் முடியாதரா, நான் எதுவுமே அவனுக்கு கொடுக்கணும், தங்கச்சோட வாழ்க்கை நாசமாக பண்ணுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் டைலாக் கூட, கம்பெனியில் உங்களுக்கு பார்ட்னர் தான் சேர்த்து அப்படி இப்படின்னு டைலாக் கூட. உடனே அவங்க அண்ணன் ஒரு பக்கம் யோசிக்கிறாரு, ஓ இப்படி ஒரு ஐடியாவா, சூப்பர் இந்த ஐடியாவுக்கு நான் கட்டுப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிடுறான். அடடா யாரா இவன் இந்த அளவுக்கு கேப் மாதிரி முள்ள மாதிரி எப்போன்னு சொல்லிட்டு நம்ம நினச்சி பார்க்கல, திடீர்னு மனசு மாட்டானே அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. சரி பார்ப்போம் இதுக்கு மேலே இன்னும் என்னென்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு பக்கம் ரொம்பவே சுவாரஸ்யமாக போயின்னு இருக்கு. இந்த சமயத்தில் இன்னும் நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் எல்லாமே மாறப்போகுது, அதெல்லாம் நம்ம பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. சரி, ஓகே கைஸ், இது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம். அந்த நம்பருக்கு எத்தருக்கு